சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள பிஜிஎம் மருத்துவமனையில் புதிய கட்டிடம் திறப்பு விழா. தமிழக அரசின் முதன்மை செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிஜிஎம் மருத்துவமனையில் 6 தளங்கள் கொண்ட புது கட்டிடத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இருதயவியல் சிகிச்சை, கேத் லேப், பிரத்யேக கல்லீரல், ஐசியு, டயாலிசிஸ் மையம், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மற்றும் பிரத்யேக உள்நோயாளிகளுக்கான அறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இந்த புது வளாகத்தின் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் ஹர்சகாய் மீனா, ஐஏஎஸ் தமிழ்நாடு மனிதவள வேளாண்மை துறையின் முதன்மை செயலாளர் ஜி. பிரகாஷ், ஐஏஎஸ் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் வீரராகவ ராவ், ஐஏஎஸ் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டனர். டாக்டர் வி.ஜி. மோகன் பிரசாத் அனைவரையும் இந்த துவக்க விழாவிற்கு வரவேற்றார். 2009ஆம் ஆண்டில் 30 படுக்கை வசதிகளுடன் இந்த மருத்துவமனை துவக்கப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் முதல் விரிவாக்கம் நடைபெற்றதாக கூறினார். அதைத் தொடர்ந்து இப்போது இந்த மருத்துவமனை ஒரு பல்துறை சிறப்பு மையமாகவும் 180 படுக்கை வசதி கொண்ட உலகத்தரம் கொண்ட மருத்துவமனையாகவும் உருவாகியுள்ளது என குறிப்பிட்டார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் டாக்டர் நிர்மலா, ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு, கேஎம்சிஎச் மருத்துவமனையின் எக்ஸிகியூட்டிவ் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி, குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் கிருஷ்ணராஜ் வானவராயர், கோவை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கிருஷ்ணன், கோவை ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பிஜிஎம் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் திருமதி ராதா பிரசாத், என்டோஸ்கோபி துறையின் இயக்குநர்கள் டாக்டர் மதுரா பிரசாத், டாக்டர் வம்சி மூர்த்தி, ஹெப்டோலாலஜி துறை சிறப்பு நிபுணர் டாக்டர் மித்ரா மற்றும் ஆர்த்தோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர்.